கல்பனா சாவ்லா மார்ச் 17, 1962 அன்று இந்தியாவின் வடக்கில் உள்ள கர்னால் என்ற அமைதியான நகரத்தில் பிறந்தார். அவரது பெற்றோர் பனாரசி லால் சாவ்லா மற்றும் சஞ்சய் ஆவாடி. அவர் 4 குழந்தைகளில் இளையவர். கல்பனா என்ற பெயருக்கு இந்தியில் கற்பனை என்று பொருள். கற்பனை செய்வது அவரது தனித்திறமையாக இருந்தது. சிறுவயதில் அவர் இரவு வானத்தின் கீழ் நின்று நட்சத்திரங்களை ஆச்சரியத்துடன் பார்ப்பார். மற்ற குழந்தைகள் விமானங்கள் பறப்பதை பார்த்தபோது கல்பனா தன்னை அந்த விமானங்களின் உள்ளே இருப்பதாக கற்பனை செய்தார். ஒரு நாள் அவர் நட்சத்திரங்களிடம், "எனக்காக காத்திருங்கள், நான் வருகிறேன்" என்று இரகசியமாக கூறினார். அவர் அமைதிக்கும் அதே சமயம் அசாதாரண லட்சியத்திற்கும் பெயர் பெற்றவர். அவர் விமானம் புறப்படுவதையும் தரையிறங்குவதையும் அருகில் பார்ப்பதற்காக உள்ளூர் பறக்கும் கிளப்பிற்கு மணிக்கணக்கில் சைக்கிள் ஓட்டிச் சென்றார். அவர் டகோபால் நிகேதன் பள்ளியில் கணிதம் மற்றும் அறிவியலில் சிறந்த விளங்கினார். 1978 சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் விமான பொறியியலை தேர்ந்தெடுத்தபோது அது ஒரு துணிச்சலான முடிவாக இருந்தது. மொத்த பிரிவிலும் அவர் ஒரே பெண் மாணவி. ஆண்கள் மற்றும் சந்தேக பார்வை கொண்ட பேராசிரியர்கள் நிறைந்த அந்த அறையில் அவர் யாருக்கும் முன்பாக சமன்பாடுகளை தீர்த்து அமைதியாகவும் வேகமாகவும் பணியாற்றினார். 1982 வகுப்பில் முதலிடம் பெற்று பட்டம் பெற்ற பிறகு அவர் இந்தியாவில் வேலை தேடவில்லை. "நான் விண்வெளியை அடைய விரும்பினால் விண்வெளி பற்றிய ஆய்வு நடைபெறும் இடத்திற்கு செல்ல வேண்டும்" என்று கூறி ஒரு மாணவர் வீசா மற்றும் குறைந்த பணத்துடன் அமெரிக்காவிற்கு பறந்தார். அவர் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அங்கு அவரது உச்சரிப்பு மற்றும் பின்னணி காரணமாக சிலர் அவரை சந்தேகப்பட்டாலும் அவர் கடினமாக படித்து 1984 விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டத்தை பெற்றார். அதைத் தொடர்ந்து 1988 ஆண்டுக்குள் கொலராடோ போல்டர் பல்கலைக்கழகத்தில் 2வது முதுகலை பட்டத்தையும் பின்னர் முனைவர் பட்டத்தையும் முடித்தார். அமெரிக்காவில் இருந்தபோது விமான பயிற்றுவிக்கும் விமான எழுத்தாளருமான ஜீன் பியர் ஹாரிசனை 1983 திருமணம் செய்தார். அவர் கல்பனாவின் கனவுகளுக்கு ஆதரவளித்து அவரது வாழ்க்கையின் துணை விமானியாக இருந்தார். அவர் நாசாவின் ஐஎம்ஸ் ஆராய்ச்சி மையத்தில் விமான வடிவமைப்புக்கான கணிப்பூட்டு திரவ இயக்கவியலில் நிபுணராக பணியாற்றத் தொடங்கினார். 1994 அவர் விண்வெளி வீராங்கனை பதவிக்கு விண்ணப்பித்தார். ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்ததில் 44 பேர் மட்டுமே ஆரம்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களில் 6 பேர் மட்டுமே பெண்கள். மேலும் இந்தியாவில் பிறந்த ஒரே பெண்மணி கல்பனா சாவ்லா மட்டுமே. 1995 தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் பல மாதங்கள் கடுமையான பயிற்சி பெற்றார். நீருட்டடி உருவக செமிதங்கள், விண்கலம் நடைமுறைகள் மற்றும் பூஜ்ய ஈர்ப்பு அறைகளில் பயிற்சி பெற்று விண்வெளியில் வாழத் தயாரானார். நவம்பர் 19, 1997 அன்று கல்பனா சாவ்லா விண்கலம் கொலம்பியா STS-87 பறந்தார். இதன் மூலம் விண்வெளிக்குச் சென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையை அவர் பெற்றார். இந்த பயணம் 15 நாட்கள் நீடித்தது. அவர் பூமியை 252 முறை சுற்றி வந்து 10.4 மில்லியன் கிலோமீட்டர்களை கடந்தார். அவர் சோதனைகளை மேற்கொண்டார் மற்றும் விண்வெளியிலிருந்து பள்ளி குழந்தைகளுடன் பேசினார். விண்வெளியிலிருந்து அவர் அனுப்பிய செய்தியில், "இந்த காட்சி விவரிக்க முடியாதது. நீங்கள் வெளியே பார்க்கும் பொழுது பூமியை எல்லைகளில்லாத ஒரே வீடாக காண்கிறீர்கள்" என்று கூறினார். அவர் தேசிய வீராங்கனையாக கொண்டாடப்பட்டாலும் அவர் ஏற்கனவே தனது அடுத்த இலக்கை பற்றி சிந்திக்கத் தொடங்கிவிட்டார். 2000 ஆண்டில் மீண்டும் STS-107 பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல தாமதங்களுக்குப் பிறகு 2003 ஜனவரி 16 அன்று 7 விண்வெளி வீரர்களுடன் கொலம்பியா விண்கலம் புறப்பட்டது. கல்பனா ஒரு பணி நிபுணராக இருந்தார். பணி முடிந்து 2003 பிப்ரவரி 1 அன்று பூமிக்குள் விண்கலம் திரும்பிய போது சிதைந்தது. விண்கலம் ஏவப்பட்ட போது அதன் இடது பக்க இறக்கையிலிருந்த வெப்ப பாதுகாப்பு கவசத்தை ஒரு நுரைப்பகுதி மோதி சேதப்படுத்தியது. விண்கலம் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழையும்போது அந்த சேதம் விபத்துக்கு வழிவகுத்தது. விண்கலம் தரையிறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு டெக்சாஸுக்கு மேலே மணி 18 மாக் வேகத்தில் உடைந்தது. குழுவினர் 7 பேரும் உயிரிழந்தனர். அப்போது கல்பனாவுக்கு 41 வயது மட்டுமே இருந்தது. அவரது மரணத்திற்கு பின்னர் அவருக்கு காங்கிரஷனல் ஸ்பேஸ் மெடல் ஆஃப் ஆனர், நாசா டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ் மெடல் மற்றும்
நாசா ஸ்பேஸ்ஃபிளைட் மெடல் உள்ளிட்ட உயரிய விருதுகள் வழங்கப்பட்டன. நினைவுச் சின்னங்கள். இந்தியா முழுவதும் பல கல்வி நிறுவனங்கள் அவர் பெயரிடப்பட்டன. 51,826 கல்பனா சாவ்லா என்ற ஒரு சிறு கோளுக்கு அவர் பெயர் சூட்டப்பட்டது. கல்பனா 1 என்ற ஒரு வானிலை செயற்கைக்கோள் அவர் பெயரில் உள்ளது. நீங்கள் விண்மீன்களில் உள்ள நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பிலிருந்து வந்தவர்கள் அல்ல, ஆனால் நீங்கள் சூரிய குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் என்று உணர்கிறீர்கள் என்ற கல்பனாவின் வார்த்தைகள் எல்லைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை என்பதை நினைவூட்டுகின்றன. அவர் தடைகளை மட்டுமல்ல, ஈர்ப்பு விசையையும் முறியடித்து நியூ விண்வெளியின் குடிமகனாக உயர்ந்து பிரபஞ்சத்தை பார்த்த நட்சத்திரமாக மாறினார். இந்தியாவின் ஒரு சிறிய நகரத்தில் பிறந்து அமெரிக்காவில் படித்து நாசாவின் சரித்திரத்தில் இடம் பிடித்த முதல் இந்திய பெண்மணி. இமயமலை சாதனைகளை செஞ்ச இந்த வீரப்பெண் கடைசியில அவங்க பறந்து போனாங்களா, இல்ல விழுந்தாங்களா? ஒரு சாதாரண பெண்ணின் அசாதாரண கனவும் எதிர்பாராத சோகமும் நிறைந்த இந்த உணர்ச்சிபூர்வமான கதையை மிஸ் பண்ணாதீங்க. விண்வெளி வீரரின் தியாகத்தையும் லட்சியத்தையும் உலகம் அறிய கட்டாயம் பகிரவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களை வந்தடையும். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம். நன்றி.